அனைவருக்கும் வணக்கம். கொக்ரக்கோ இலக்கிய வட்டத்தினுடைய முதல் நிகழ்ச்சி புதுமை பித்தனின் புதிய நந்தன் சிறுகதை பற்றி நம்மிடையே உரையாட இருக்கின்றார் தோழர் கமலபாரதி அவர்கள். கமலபாரதி அவர்கள் தொடர்ந்து இலக்கியங்களில் அதிக விருப்பமுடையவர். நிறைய சிறுகதைகள், கவிதைகளை தொடர்ந்து வாசிக்கக்கூடியவர். கொக்ரக்கோ கவிதை இதழ் என்பது 2020 டிசம்பர் 2 தொடங்கப்பட்ட ஒரு கவிதை இதழ். குறிப்பாக பெண்களுக்கான தொடங்கப்பட்ட ஒரு கவிதை இதழ் தான் கொக்ரக்கோ இதழ் என்பது. அதனுடைய அடுத்த முயற்சியாக ஒரு இலக்கிய வட்டமாக அது உருவாகின்றது. அதனுடைய முதல் நிகழ்ச்சியில் தோழர் கமலபாரதி கலந்து கொண்டிருப்பது நமக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல இன்றைக்கு தோழர் செல்வா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரும் தீவிரமான இலக்கிய வாசிப்பாளர். முதலில் கமலபாரதி, அதற்கு பிறகு ஒரு சின்ன கலந்துரையாடல் அவருடைய அந்த சிறுகதையை ஒட்டி நாம் நிகழ்த்த இருக்கின்றோம். தோழர் கமலபாரதி, நீங்க தொடங்கலாம். ரொம்ப நன்றிங்க. கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தோழர் கனிமொழி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம இன்னைக்கு நிகழ்வில் உரையாட போகிற கதை புதுமை பித்தன் அவர்களுடைய புதிய நந்தன் என்ற கதை. இந்த கதை 1935ஆம் ஆண்டு புதுமை பித்தன் எழுதியிருக்காரு. இந்த நந்தன், புதிய நந்தன் அப்படின்னும் போது நம்ம யார் நந்தன் அப்படின்றதும் கொஞ்சம் விவாதிச்சோம்னா, நிறைய பேர் இந்த நந்தனை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் ஒரு ஒரு மீள் வாசிப்பு மாதிரி ஒரு ரிவ்யூ அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குன்றதுனால ஒரு சுருக்கமாக நான் நந்தன் கதைகளை நான் இங்கே முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் ஆதனூர் அப்படின்ற ஒரு ஊர், அந்த கிராமத்தில் இருக்கிற புலையன் அப்படின்னு பெரிய புராணத்தில் இவர் ஒரு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பதாக கதைகளில் வரும் பாத்திரம் நந்தன். எங்கன்னா முதல்ல சுந்தர நாயனார் அப்படின்றவரும், அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி 10ஆம் நூற்றாண்டுலையும், சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டுலையும் நந்தனை பத்தி அவங்களுடைய காப்பியங்கள்ல, கவிதைகள்ல குறிப்பிடுறாங்க. இத நந்தன் கதையை முழுமையா பதிவு பண்ணவர் மற்றவங்க சுந்தரனாரோ நம்பியாண்டார் நம்பியோ ஒரு ரெஃபரன்ஸா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு முழு கதையா நந்தனார் யார், எங்க வாழ்ந்தாரத முதல்ல ரெக்கார்ட் பண்றது பெரிய புராணத்துல திருநாளை போவார் புராணம் அப்படின்ற புராணத்துல சேக்கிழார் ரெக்கார்ட் பண்றாரு. அவர் என்னங்கன்னா, அந்த ஆதனூர்ல கிராமத்துல ஒரு நிலம் அற்ற சமூகத்துல இருக்கிறவர் நந்தன். அவர் ஒரு வேதியரிடம், அந்த காலத்துல இப்ப நம்ம ஐயர், பார்ப்பனர், பிராமின் சொல்றவங்க வேதியர், வேதத்துல சிறந்தவர்கள், அவர்களுடைய நிலத்துல வேலை பார்க்கறதா சேக்கிழார் சொல்றாரு. அந்த நந்தன் அந்த வேதியர் கிட்ட போயிட்டு தினந்தோறும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னங்கன்னா, தான் பிறந்த பிறவியில இருந்து மேல வரணும் அப்படின்னா தனக்கு ஒரு பெரும் தெய்வ வழிபாட்டுக்கு போகணும் அப்படின்றது அவனுக்கு தோன்றுகிறது. அதுலயே நமக்கு என்ன புரியுதுன்னா, பெரிய புராணத்திலேயே அதாவது நம்ம சொல்லல, பெரிய புராணம் சொல்லுது. அப்பனா ஒரு சில மக்களுக்கு சிறு தெய்வங்கள் தான் வழிபடுற உரிமை இருக்கு. அந்த காலங்கள்ல பெரிய தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்றது சைவத்துல இருக்கிறவங்களுக்கு சிவனும், வைதிகர்களுக்கு ஒரு ஏதோ, அதுக்கப்புறம் பெருமாள் என்று சொல்லப்படுகிற விஷ்ணு, இப்படி பெருந்தெய்வங்கள்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இது நானே இலக்கியத்துல இருக்கிறத மட்டும் சொல்றேன். அது இந்த இதுல இந்த நந்தனுக்கு தன்னுடைய பிறவியில இருந்து தன்னுடைய தாழ்ந்த குலத்திலிருந்து மேல போகணும்னா பெரிய பெரிய தெய்வத்தை வழிபட்டு அவர்களுடைய முறையை பின்பற்றணும்னா நமக்கு மேல போக முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அது வந்ததுனால அவன் போயிட்டு அவன் வேலை பார்க்குற அந்த வேதியர்கிட்ட போய் கேட்குறான், நான் நான் போயிட்டு சாமியை பார்க்க போகணும் அப்படின்னும் போது அவர் நீ போகக்கூடாது, ஏன்னா இங்க நம்ம நிலத்துல வேலை நிறைய இருக்கு அப்படின்னு அனுமதி கிடைக்காது. அதனால அவன் போயிட்டு கூட வேலை செய்யறவங்க கிட்ட நான் நாளைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனாலதான் அந்த புராணத்துக்கு பேரு திருநாளை போவார் புராணம் அப்படின்னு சேக்கிழார் அந்த ஒரு குறிப்போட, ஒரு கருத்தோட இந்த அவனுடைய கதையை சொல்லிட்டு வர்றாரு. அதுல என்னங்கன்னா, இவன் முதல்ல இவன் சொல்லிட்டே இருந்தவன் ஒரு நாள்
திடீர்னு வந்து அவனுக்கு வந்து தில்லைக்கு போகணும், சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்றது வந்து அவனுடைய ஒரு விபரீத முடிவு அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்கு வந்து ஒரு நாள் தோணுது. என்னங்கன்னா சிதம்பரத்துக்குள்ள தீட்சிதர்களும் மற்ற சிலரை தவிர மற்றவங்க வந்து போய் சேர முடியாது அப்படின்ற தோழர் யாரும் மியூட் பண்ணலன்னா மியூட் பண்ணிடுங்க. நீங்க பேசுங்க. வடிவேல் நீங்களே மீட் பண்ணுங்க. வடிவேல் நீங்க மீட் பண்ணுங்க. மியூட் பண்ணி தனி. நன்றிங்க. இப்போ வந்து இப்போ சிவானனும் வடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், வாங்க. வணக்கம் சிவா. சரி, ஓகேங்க. இப்போ வந்து திருநாளை போவார் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து நந்தன் பேசுங்க. இப்போ வந்து நந்தன் கதையில வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா நடக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் புதிய நந்தன் கதைக்குள்ள போயிடுறேன். ஒண்ணு வந்து நந்தன் வந்து சிவனை வழிபடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி, சிதம்பரத்துக்கு போறதுக்கு முன்னாடி திருப்புன்கூர் அப்படின்ற ஊருக்கு வந்து போறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அவரால் கோயிலுக்குள்ள போக முடியல. அவர் வெளியே நின்று சிவனை வழிபட முயற்சி பண்றாரு. ஆனா சிவன் தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த சிவன் கோயில்லையும் வந்து நடுவுல நந்தி இருக்கும். ஆமா. அப்போ வந்து இவர் அந்த கதையில இந்த பெரிய புராணத்துல என்ன வருதுங்கன்னா, இவர் வந்து உருகி பாடியதாகவும், அந்த உருகி பாடலை கேட்டு சிவன் வந்து நந்தியை விலக சொன்னதாகவும், அதனாலதான் சற்று விலகிலும் பிள்ளாய். கரெக்ட். ஆமாங்க சார். அப்படி அவர் வந்து சிவன் சொன்னதாகவும் அந்த பாடல் கேட்டிருக்கீங்க. இது வந்து நந்தனோட கதையில தான் வந்து இது இருக்க. நந்தனுக்காக நந்தியே விலகி நின்றது அப்படின்றது. நமக்கு ஒரு இலக்கிய ஆய்வாளரா நம்ம கேட்கலாம், அந்த நந்தியே நீங்க எதுக்கு வச்சீங்கன்றதே இப்ப நமக்கு கேள்வி வருது. அதை நம்ம பின்னாடி குறியீடு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து இங்கதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நந்தன் கதையில என்னங்கன்னா வந்து அவர் சிதம்பரத்துக்கு போயிடுறாரு. ஆனா சிதம்பரத்தின் எல்லையிலேயே நின்றதாகவும், அதுக்கப்புறம் வந்து அதை நின்னுட்டு அங்க வந்து பார்ப்பனர்கள் வளர்க்கும் வேள்விகளையும் புகையும் கண்டு அஞ்சு நின்றார் அப்படின்னு சேக்கிழார் எழுதுறாரு. அது கரெக்டா என்ன சொல்றாரு, தம் குலம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் நின்றார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வந்து நான் பிறந்த குலம் இப்படி இருக்கே, என்னால போக முடியாது. பாத்தீங்கன்னா அவருக்குள்ளேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்ததா வந்து சேக்கிழார் வந்து அவரோட பெரிய புராணத்துல ரெக்கார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் அந்த சிதம்பரத்தை சுத்தி அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு சிவனடியார், அதாவது வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது பெரிய புராணம் அப்படின்றது அடியார்களை போற்றுகின்ற புராணம். அவர் வந்து இப்படி வந்து அவரே வந்து அந்த சமூக கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருக்கிற மாதிரியும், ஆனாலும் அந்த பக்தி அவர் மீண்டும் மீண்டும் வந்து சிதம்பரத்தை சுத்தி சுத்தி வருவதாகவும் அந்த கதையில போயிட்டு அந்த அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குதாலும் அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. சிதம்பரத்துக்கு வெளியே நந்தனார் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் பொழுது வந்து இன்னல் தரும் இழி பிறவி இது தடையன்றே துயில்வார். பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த நினைச்சிட்டே தூங்குறாரு, நான் வந்து பிறப்பால் இடிப்பிறவியில பிறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு துயிலும் போது சிவன் கனவுல வந்து, உன்னுடைய இந்த பிறவி போக வேண்டும்னா நீ நாளைக்கு தீயில வந்து இறங்கணும், வேள்வி தீயில இறங்கு, நீ வெளியே வந்து நீ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பார்ப்பனனாய் வெளியே வருவாய், பூநூலோடு வருவாய். அதுவே வந்து பெரிய பூநூலோடு வெளியே வருவாய். அப்படி வெளியே வந்து நீ வந்து போயிட்டு சிதம்பரத்துல நடராஜரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறமும் அதே பெரிய புராணத்துல அடுத்த சில லைன் என்ன சொல்லுது, சிவன் அங்கே இருந்த தீட்சிதர்கள் அவங்க தான் வந்து அந்த அந்த சிதம்பரத்துக்குள்ள அந்த அந்த கடைசி அந்த மூல இருக்கிற கடவுள் சொல்லுவாங்க, அவங்கள பண்ற தீட்சிதர்கள் கனவுலையும் போயிட்டு நாளைக்கு நீங்க பெரிய வேள்வியை வளர்க்க வேண்டும்னு சிவன் வந்து அவர் கனவுல போனதாகவும், அந்த நந்தன் வந்து மறுநாள் அந்த தீயில இறங்கி வெளியே வந்து போயிட்டு ஜோதியா ஐக்கியமாயிட்டார். அதோட பெரிய புராணம் நந்தன் கதை முடியுது. அது ஒரு பிறவி, அதாவது வந்து அவருக்கு வந்து கடவுளை அடைய வேண்டும் என்றால் கூட அவன் பிறப்பால் அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அவனுடைய தியாகம் பண்ணி நீ போகலாம் அப்படின்றது வந்து பெரிய புராணத்தோட பார்வையா இருக்கு. இது வந்து நந்தன் கதை. இது ஒரு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டு கூட வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து ஏன்னா 12ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு.
இந்த நந்தன் அப்படின்றது இந்த முடியுதா, இது நந்தன் வந்து ஒரு ஜஸ்ட் ரியலா வாழ்ந்தாரா, அது ஒரு குறியீடா அப்படின்ற கேள்வி வந்து இந்த கதைகளை வாசிக்கிற எல்லார்கிட்டையும் வருது. அந்த மாதிரி ஒரு அந்த கேள்விதான் வந்து புதுமை பித்தனோட மனத்திலையும் உதிக்குது. இது வந்து நான் வந்து கதை முடிவுல இன்னும் ஒரு சிலர் அந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. புதுமை பித்தன் இந்த கதைய புதிய நந்தன்ல எப்படி வந்து அணுகுறார் அப்படின்றத வந்து நாம் இப்ப பார்க்கலாம். இந்த கதையை ஆரம்பிக்கும் போதே வந்து புதுமை பித்தன் ரொம்ப இப்ப இந்த கதை நம்ம முழுசா படிச்சதுனால வந்து உங்களுக்கு இந்த முதல் 2 லைன் இந்த புதிய பித்தனோட கதை ஆரம்பிக்கிறத சொல்றேன். நந்தா சாம்பனை நந்த நாயனாராக்க சிதம்பரத்தில் அக்னி புடம் போட்ட பின்னர் வெகுகாலம் சென்றது. இதை நம்ம சொன்ன இல்லைங்களா, இப்ப வந்து வேள்வியில இறக்கி அந்த நாள் நடந்ததுக்கு ரொம்ப நாள் போயிடுச்சு, பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அந்த பெருமையிலேயே ஆதனூர், அந்த ஆதனூர்ல இருந்து தான் இப்ப வந்து அந்த ஆதனூர் பறைச்சேரியில இருந்து தான் கிளம்பி போயிட்டு சிதம்பரத்துல போயிட்டு திருப்பி வரவே இல்லை. அந்த அந்த ஆதனூர் சந்தோஷம். இந்த கதையில புதுமை பித்தன் பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த 2 விஷயம் ரெட்ட பேரலல் கதை எடுத்துட்டு போவார். அதனால ஆரம்பிக்கும் போது அந்த துக்க அல்ல சந்தோஷ சாசனத்தில் அப்படியே ஆதனூர் மூழ்கி விட்டது அப்படின்றது. ஏன்னா நந்தனை அடியாரா பாக்குறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷ புராணம். நந்தனை வந்து இழந்துட்டமேன்னு பார்க்கிற சமூகமா இருந்தா அந்த பார்வையில பாத்தீங்கன்னா அது ஒரு துக்க புராணம். அதுதான் வந்து புதுமை பித்தன் கதை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அருமையா சொல்றாரு. இந்த ஆதனூர்ல வந்து சந்தோஷம் அல்ல துக்க சாகரத்தில் மூழ்கி அப்படியே மறந்தது. அந்த கிராமம் எப்படி, அந்த ஆதனூர் எப்படி இருக்குங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் சாம்ராஜ்யம் வந்தது கூட தெரியாது. அதாவது வந்து 1935 இந்த கதை வர்றதுனால வெள்ளக்காரங்க வந்து ஆட்சிக்கு வந்தது கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்குது. ஆனா ஆதனூர்ல டெவலப்மெண்ட்ஸ், ஆதனூர் அப்படின்றது 2 பக்கங்க. ஏன்னா சேக்கிழார்ல இருந்து பதிவு பண்றாங்க என்னங்கன்னா, மெயின் கிராமம், அந்த கிராமத்துல இருக்க சமூகம் வேற, அந்த கிராமத்தை தள்ளி இருக்கிற புறச்சேரி வந்து வேற. அதைதான் வந்து சேக்கிழாரும் அங்கேயே நமக்கு சொன்னாரு, வேதியர் கிட்ட வேலை பார்த்தவன் நந்தன். இந்த கதையில 1935 புதுமை பித்தன் சொல்றாரு. இந்த இதுல ஆதனூர் இப்பயும் 1935 அப்படியேதான் இருக்கு. ஆனா வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு, ஒரு சில வெற்றலைப்பாக்கு கடை இருக்கு, காஃபி ஹோட்டல் இருக்கு. ஆனா வந்து மற்றபடி பெரிய பர்டிகுலரா இந்த ஊரின் புறத்துல இருக்கும் சேரிக்கு ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அவர்கள் அப்படியே தான் இருக்காங்க, ஒரு வளர்ச்சியும் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் அவங்களுக்கு நிலம் இல்லை. சொந்தமான சேரியில இருக்கிற அந்த யாருக்கும் வந்து நிலம் இல்லை. அந்த நிலம் எல்லாமே இன்னும் வேதியரின் வழிவந்த வேதியருக்கே இருக்கிறது 100 வேலி நிலம் இருக்குன்னு இந்த கதை ஆரம்பிக்கிறார். இன்னும் வந்து அந்த ஊர்ல இருக்கிற 100 வேலி, ஒரு வேலின்றது ஆல்மோஸ்ட் 6 ஏக்கர், 600 ஏக்கர் நிலம் வந்து அந்த பண்ணை வழியா வந்தவங்களுக்கு தான் இருக்குது. அதுதான் இந்த கதையோட பின்புலம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பண்ணை இருக்கிறார் ஆதனூர் கிராமத்துல. அங்க இந்த இந்த ஊருக்கு புறமா இருக்கிற அந்த சேரி பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்கு. அந்த விளக்கு, அதாவது அந்த லேம்ப், எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அந்த லேம்ப் இருக்கு. அந்த லேம்ப் கூட அந்த எவ்வளவு அழகா புதுமை பித்தனோட அந்த குறியீடுகள் தான். அந்த லேம்ப் போஸ்ட் அந்த சேரியை ஒட்டி இல்லாம கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு இருக்கான். அதாவது அது ஒரு கேரக்டரா மாத்துறாரு. அந்த விளக்கு கம்பம் கூட தள்ளியே நிற்கிறது. அது ஏன் தள்ளி நிற்கிறது என்ற உணர்வு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அவர்கள் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டையின் அடிமையாகவும் இருக்கிறார்கள். இந்த ஆண்டைகள் ஆங்கிலேயருக்கு அடிமையா இருக்கிறார்கள். யாருக்கும் அந்த ஒரு உணர்வே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். அப்படிதான் வந்து 1935 ஆதனூர் கிராமத்தை வந்து புதுமை பித்தன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதனூர்ல இப்போ இந்த பண்ணைகள்ல எல்லாம் வந்து ஆள்பவர் வந்து விஸ்வநாத் ஸ்ரௌதி. இந்த விஸ்வநாத் அப்படின்றவர் வந்து விஸ்வநாத் ஐயர்னு சொல்லியிருக்கலாம். ஆனா புதுமை பித்தன் விஸ்வநாத் ஸ்ரௌதி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஸ்ரௌதி அப்படின்னா சமஸ்கிருதம் நான் படிச்சு பார்த்தேன், ஏன் அந்த பேரை பயன்படுத்த. ஸ்ரௌதி அப்படின்னா சமஸ்கிருதத்துல வேதத்தில் உயர்ந்தவன் அப்படின்ற ஒரு, அதாவது வேதங்களை கையாள்வதில் வல்லமை மிக்கவன் அப்படின்றது சமஸ்கிருத அர்த்தமா இருக்கு அந்த வார்த்தைக்கு. அவர் தான் வந்து அந்த வேதியர் அப்படின்ற அந்த பெரிய புராணம் கேரக்டர் இங்க எடுத்துட்டு வர்றாரு. விஸ்வநாத் ஸ்ரௌதி அப்படின்றவர் 1935 இந்த பண்ணை நிலத்தை எல்லாமே வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பையன்,
இவரை பத்தி சொல்லும்போது இன்னொரு அருமையான விஷயம் நான் விஸ்வநாத் பத்தி அவருக்கு இருக்க நம்பிக்கை 2 தான். ஒண்ணு வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வந்து மிக பலம் வாய்ந்தது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு. ஏன்னா அவர் வந்து அங்க அவங்க கிட்ட வேலை பார்த்து நிலமும் இருக்கு பண்ணையார். ஆனா வந்து அப்பயும் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்த்து சப் ரிஜிஸ்ட்ராரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டு அங்க வாங்குற பேர்வழி அவர் விஸ்வநாத். அதுக்கப்புறம் அவரோட 2வது நம்பிக்கை புதுமைப்பித்தனுக்கு ஏன் புதுமைப்பித்தனை நான் வந்து சொல்றேன் 2வது காரணத்தை சொல்றாரு. செத்து போன சனாதானத்தில் அபார நம்பிக்கை அப்படின்னு வந்து மிக அருமையா அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கூட மதுரை நீதிமன்றம் அதை ஒத்துக்குமான்னு தெரியாது எனக்கு. இது அப்படியே வந்து அவர் சொல்றாரு. ஆமாங்க. அதுக்கு இது ரெண்டுத்தையும் வந்து சொல்லிட்டு இறந்து போன சனாதன உண்மைகளில் விஸ்வநாத் ஸ்ரோதிக்கு அபார நம்பிக்கை இருந்தது. இதுதான் வந்து புதுமைப்பித்தனோட வரிகள். அந்த வார்த்தை சொல்லுங்க. செத்து போன சனாதனத்தில் இறந்து போன சனாதன உண்மைகளிலும் அபார நம்பிக்கை இருந்தது. ஆமாங்க. புதுமைப்பித்தன் அது வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து விஸ்வநாத்க்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து ராமநாதன். அவன் எம்ஏ படிச்சுட்டு கலெக்டர் பரீட்சை கொடுக்கறதுக்காக சென்னையில அவன் வந்து படிச்சுட்டு இருக்கான். அதோட வந்து விஸ்வநாத்தோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து புதிய நந்தன்ல வேதியர் குடும்பம் பத்தி தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து கதை வந்து அடுத்த வேற என்ன இருக்குன்னா இன்னும் வந்து அங்க அந்த பறைச்சேரியில கருப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த கருப்பன் அப்படின்றது ஒரு குருட்டுக்கிழவன் அப்படின்ற அந்த குருட்டுக்கிழவனே ஒரு சிம்பிள் தான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு 60 வயசு குருட்டு அவன் வந்து பெரிய நயினார் தோட்டம் அப்படின்னு இவரோட தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு காவலாளியா இருக்கான். அந்த எப்படி அந்த தோட்டத்துக்கு அவன் காவலாளி ஆனன்றதுக்கு ஒரு பின்புலம் ஒரு பின் கதை இருக்கு. கருப்பன் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 15 வயசு 10 வயசு இருக்கும்போது போயிட்டு அந்த அக்ரகாரத்துல இருக்கிற தெப்ப குளத்துல வந்து தண்ணி குடிச்சிருவோம். அதை குடிச்சத வந்து அங்க இருக்கிற சுப்பு சாஸ்திரிகள் அப்படின்னு ஒரு ஆள் பார்த்துருவாரு. அந்த சுப்பு சாஸ்திரிகள் பார்த்துட்டு ஐயோ இவன் வந்து தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அக்ரகாரத்துல இருக்கிற தெப்ப குளத்துல வந்து குளிச்சுட்டானே அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லா கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவாரு. இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் காரசாரமா விவாதிச்சுட்டே இருக்கும்பொழுது அப்ப சின்ன பையனா இருந்த விஸ்வநாத் ஸ்ரோதி கோவப்பட்டு சனாதனத்தை காப்பதற்காக போயிட்டு கருப்பனை வன்மையா அடிச்சிடுறாரு. இந்த அடிச்சதுல கண் பார்வை போயிடுது. இதுதான் வந்து பின்புலம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து விஸ்வநாத் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டு அந்த சொத்து எல்லாம் இவர் கைக்கு வரும்போது தன்னால தானே பாதிக்கப்பட்டான் என்று பெரிய மனசு பண்ணி அவனை வந்து இந்த தோட்டத்துக்கு காவல்காரனா போட்டுடுறாரு. அவனை கருப்பனை அடிக்கும் பொழுது வந்து விஸ்வநாத்தை கண்டிக்காத சமூகமும் கிராமமும் இப்பொழுது விஸ்வநாத்துக்கு வந்து பெரிய மனது என்றும் தங்க மனசுக்காரனும் கொண்டாடுகிறது அப்படின்ட்டு புதுமைப்பித்தன் வந்து இவங்க 2 பேருக்குமான ஒரு தொடர்பை சொல்லிட்டு கதைக்கு போறாரு. இந்த தோட்டத்துக்கு அந்த தோட்டத்துக்கு காவல்காரனா இருக்கிறதுனால கிடைக்கிற கொஞ்சம் தானியங்கள் அதை வச்சுட்டு அவன் குடும்பம் நடத்துறான். அவனுக்கும் கல்யாணம் கருப்பனுக்கும் கருப்பன் அந்த இப்ப கிழவனா இருக்கிற கருப்பனுக்கும் வந்து கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை பாவாடைன்னு ஒரு பையன் பிறக்கிறான். விஸ்வநாத்துக்கு வந்து ராமநாதன்ற பையன், இவன் வந்து கருப்பனோட பையன் பேரு பாவாடை. இந்த கதையில பேர்லயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அரசியல் இருக்கும். அந்த இந்த பாவாடை வந்து சின்ன வயசுல வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாம பாவாடையும் ராமநாதனும் வந்து விளையாடி கூட இருக்காங்க. கிணறுகள்லாம் விளையாடி இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சின்ன கதை. அது வந்து ஏன்னா they know each other அப்படின்றது மட்டும்தான் அதுல இது இல்லை. அடுத்து வந்து கருப்பன் பாவாடை வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்னங்கன்னா ஆதனூருக்கு ஒரு ஜான் ஐயர் அப்படின்ற ரெவரண்ட் வராரு. அவர் எதுக்கு வராருன்றத கூட வந்து புதுமைப்பித்தன் ரொம்ப எப்படி சனாதனத்தை சாடினாரோ அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு. பரலோகத்தில் இருக்கின்ற கர்த்தராகிய பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரின் நீதியை பரப்புவதற்காக அப்படின்ற வந்த ஜான் ஐயர் இவனை பார்க்கிறாரு. பாவாடையை பார்த்தோடனே பாவாடைக்கு வந்து துருத்துருன்னு இருந்தோடனே இவனுக்கு வந்து நான் வந்து இவனையும் உங்க பெரிய பண்ண மாதிரி என்னால மாத்த முடியும், ஆனா நீங்க இவனை மதம் மட்டும் மாத்திருங்க அப்படின்ட்டு அந்த ஜான் ஐயர் அப்படின்னு. இப்ப பாருங்க கேரக்டர் இவர் பேரு ஜான் ஐயர். அதனாலதான் விஸ்வநாத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரௌதி. விஸ்வநாத் வந்து ஐயர்னு சொன்னோட ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா வந்து இப்போ வந்து ரெவரண்டே வந்து ஐயர்னு பின்னாடி பேர் வச்சுக்கிறாரு மற்ற மதங்கள்லயும். இது வந்து 1934 இதெல்லாம் காமனா இருந்திருக்குங்க. இப்போ வந்து இந்த பாவாடைய வந்து அவனுக்கு இங்கிலீஷ் படிக்கிறோன்னு அவர் கருப்பனுக்கும் வந்து ஒரு சந்தோஷம். அவருக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம்.
நம்ம பிள்ளையும் வந்து பண்ணையார் பிள்ளைங்க மாதிரி படிச்சா ஆங்கிலம் தான் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுனால கேட்ட உடனே அனுப்பிடுறாரு. பாவாடை அந்த பையன் வந்து இவர் கூட ஜான் ஐயர் கூட சேர்ந்து போயிட்டு போறாங்க. அவனை வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்துடுறாரு ஜான் ஐயர். ஜான் ஐயர் பத்தி யாரும் ஒரே லைன்ல சொல்றாரு, ஜான் ஐயரும் ஒரு வேளாள கிறிஸ்தவர். அதை இங்கதான் வந்து ஏன்னா வந்து இந்த ஒரே வார்த்தை தான், இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இதுக்கப்புறம் வந்து ஜான் ஐயர் போர்டிங் பள்ளியில சேர்த்துறாரு. இவனுக்கு வந்து அந்த துரு சின்ன வயசுல இருந்தே ஒரு எதையுமே கியூரியஸா தெரிஞ்சுக்கிற கேரக்டரா இருக்கிற பாவாடை அங்க டேனியல் ஜான் அப்படின்ற பேரோட போர்டிங் ஸ்கூல்ல வளர்றான். அவன் வந்து நல்லா படிக்கிறான். படிக்கும்போது இவன் கூட ஜான் ஐயரோட பொண்ணு மேரி லில்லி, அவளும் வந்து இவன் கூட ஸ்கூல்ல படிக்கிறான். படிக்கும்போது வந்து ஒரு 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். அப்ப அது வரைக்கும் ஒரு நட்பா பிரியமா பிறப்பாங்க. ஒரு காதல் வருது 2 பேருக்கும், மேரி லில்லிக்கும் டேனியல் ஜான் ஆகிய பாவாடைக்கும். அப்போ வந்து இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் பொதுவா வந்து ரெவரண்ட் ஜான் என்ன பண்ணுவாருன்னா, இந்து சமூகத்தில் இருக்கின்ற கொடுமைகளைப் போல நம்ம கிறிஸ்தவ சமூகத்தில் இல்லை அப்படின்னு அந்த மாசெல்லாம் சொல்லுவாரு, ஜாதி கொடுமைகள் இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்ட்டு. அந்த ஒரு தைரியத்துல வந்து போயிட்டு டேனியல் ஜான்சனும் அந்த மாதிரி வந்து நான் 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்ட உடனே அத அப்படியே வந்து சொல்றாரு. அதாவது வந்து இந்த இந்த இப்போ வந்து நம்ம அந்த ஜாதி பேரை நிறைய பயன்படுத்துறதுல மற்றபடியே குற்றம். ஆனா கதையில அவர் என்ன சொல்றாரு, பறக்கழுதியே வெளியே போ அப்படின்ட்டு வந்து ஜான் ஐயர் வந்து பிடிச்சி தள்ளிடுறாரு பாவாடைய. இப்பதான் நம்ம வந்து அவர் ஏன் அந்த ஜான் ஐயர் வந்து வேளாள கிறிஸ்தவர்னு சொன்னாருன்றதுக்கான காரணம் வந்து மதம் மாறுறதுனால வந்து பெரிய மாறுதல்ன்றது ஒரு சின்ன கதையில வருது. இப்போ வந்து இவன் வந்து இப்போ வெளியே போறான். இப்போ வந்து போர்டிங் ஸ்கூல்லயே வளர்ந்தவன் வந்து கடவுள் காப்பாத்துவார்னு நம்பினவனுக்கு வந்து ஒரு உலகமே ஒரு சூன்யமா தெரியும் போது இவன் படிச்சது ஃபுல்லா வந்து அகாடமிக் அண்ட் தென் பைபிள். சரி, வேதம் நல்லா படிச்சிருக்கமே, நம்ம மனசாந்தி வருமே அப்படின்ட்டு போயிட்டு அங்க கத்தோலிக் பாத்தீங்கன்னா ஒரு இடமா கரெக்டா சொல்றேன். இப்போ வந்து கத்தோலிக் சபைக்கு போயிட்டு நாவிஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் அப்படின்ற ஒரு இதுல போயிட்டு இவன் பாதிரியாரா போயிடலான்ட்டு போய் சேர்றான். 2 வருஷம் இருக்கிறான். அங்க சேரும் போதும் இவனுக்கு வந்து ஒரு மன நிம்மதி வரல. அங்க வந்து என்ன பாக்குறான்னா, இந்த விஷயம் ரொம்ப கூர்மையான விஷயம் சொல்லிட்டு, ஆனா ஒரே வார்த்தையில சொல்லி கடந்து போற, அங்கே இயற்கைக்கு மாறான விஷயங்கள் நடக்கின்றன. அங்க இருக்கின்ற கட்டுப்பாடுகள் மனத்தில் உளைச்சல தான் தருது. அதாவது அமைதியை தேடிதான் நான் வந்து பாதிரியாரா போனேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துடுறோம். இங்கதான் வந்து ஒரு முக்கியமான இது என்னங்கன்னா, வெளியே வந்தவனுக்கு அப்போதைக்கு வந்து வேற எங்கேயும் போக முடியல. அதுக்கப்புறம் எனக்கு தோணுன ஒரே இடம், நான் ஈரோடுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாவது எக்ஸாக்டா புதுமை பித்தன் என்ன சொல்றாரு, திரு ராமசாமி பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் சென்று தோழர் நரசிங்கமாக சேர்ந்தான் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இதான் தோழர் திரு ராமசாமி பெரியாரின் பகுத்தறிவு சுய பார்த்து படிக்கலாங்க, மனசுல இருந்து சொல்றேன். திரு ராமசாமி பெரியாரின் பகுத்தறிவு இயக்கத்தில் தோழர் நரசிங்கமாக போய் சேர்கிறார். பார்த்து விட உங்களுக்கு கரெக்டா கூட வாசிக்க முடியும். ஓகேங்க, இதுதான் வந்து இவனுக்கு வந்து இதாங்க. அதான் இப்போ வந்து விடைபெற்றுக் கொண்டு திரு ராமசாமி பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டான். அதிலே அவன் ஒரு தீவிரவாதி தோழர் நரசிங்கம் என்ற பெயருடன் தனக்கு தோன்றிய உண்மைகளை பிரசாரம் செய்து கொண்டு வந்தான். அப்படிதான் வந்து இவர் சொல்றாரு. தெரியவே தெரியாதுங்க, புதுமை பித்தன் இப்படி எழுதியிருக்காரா? புதுமை பித்தன், ஆமாங்க, ரொம்ப அருமையா. அதனால எனக்கு வந்து இந்த கதையை படிச்சுட்டு ரொம்ப கனிமணி ஏங்க, இந்த கதை எங்களுக்கு தெரியவே தெரியாது. எங்களுக்கு மட்டும், எனக்கு மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு தீவிர வாசிப்பாளர், திராவிட சொல்லிருப்பாங்க. தொடர்ந்து நீங்க சொல்லுங்க தோழர், நம்ம நிகழ்ச்சியோட இறுதியில மறுபடியும் கலந்துரையாடலாம். நீங்க சொல்லுங்க. ஓகேங்க, இப்போ வந்து இதோட வந்து நரசிங்கம் இருக்க இதுதான் வந்து இந்த ஒரு எப்படி சொல்றது, இவன் வந்து ஒரு 5வது படிக்கும்போது போயிட்டு 10th பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ், இத்தனை நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து ஆதனூருக்கு வரோம். இப்பதான் வந்து நீங்க வந்து இது வரைக்கும் வந்து அதாவது நம்ம பழைய நந்தனுக்கு புதிய நந்தன் கம்பேரிசன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, பழைய நந்தன்ல இந்த வேதியர் இங்கேயும் இருக்காங்க,
அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து தாழ்ந்த குளம் இருந்தது. இதுல யாரும் நந்தன் இன்ட்ரடியூஸ் ஆகல. இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இவர் இந்த பாவாடை அப்படின்னு அந்த பையன் வந்து இப்போ வந்து நரசிங்கம் அப்படின்ற பேர்ல இருக்காரு. அதை பேரை மாத்திட்டாரு. பகுத்தறிவு இயக்கத்துல இருக்காரு. அவர் திருப்பி ஆதனூருக்கு வராரு அப்பாவை பார்க்கலான்ட்டு. அப்ப பார்க்க வரும்பொழுதுதான் அவருக்கு தெரியுது, அவருக்கு வந்து 2 விஷயம் புரியுது. ஒரு விஷயம் வந்து தனக்கும் இந்த சமூகத்துக்கும், அவன் வாழ்ந்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரியல. இன்னும் அவங்க ஒரு பல உலக உண்மைகளை தெரியாம இருக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கொள்கைகளை இவங்களுக்கு சொல்றது, எப்படி புரிய வைக்கிறது? இது ஒரு வெரி வெரி டிபிக்கல் சினரியோ. ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. என்னன்னா, என்னுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை ஒரு பிரச்சாரம் பண்றது, மத்த படிச்சவங்க கிட்ட வந்து நல்ல விளக்கமா சொல்லிட முடியும். இந்த வாயில்லா பூச்சிகள் இடத்தில் அப்படி நிறுத்துறாரு. இவங்களுக்கு வந்து எங்களை மத்தவங்க அடிமைப்படுத்துறாங்கன்னு தெரியவே இல்லையே. இப்படிப்பட்ட வாயில்லா பூச்சிகள் இடத்தில் எப்படி வந்து நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வது அப்படின்ற அந்த ஒரு பெரிய முரண்பாடு வந்து நரசிங்கமுக்கு வந்து தோணுது. 2வது விஷயம் வந்து, அதுவும் வந்து அவருக்கு ஒரு தங்கச்சி பிறந்து, அதாவது இவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு அவங்க வீட்டுல இன்னொரு பெண் குழந்தை பிறந்து தங்கச்சி இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றதையும் வந்து தோழர் நரசிங்கம் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து அகைன் வந்து அந்த புதுமைப்பித்தனோட கேரக்டர்ஸோட வலிமை தான். பறைச்சிகளுக்கும் அழகாக இருக்கும் உரிமை உண்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்றது அவர், அதாவது வந்து தோழர் நரசிங்கம் வந்து இங்க ஆதனூருக்கு வந்து குடும்பத்தை பார்க்கும்போது அவருக்கு அந்த 2 விஷயம் தோணுது அப்படின்றதோட அந்த பகுதியை வந்து புதுமைப்பித்தன் சொல்றாரு. ஆக வந்து இப்போ வந்து இவன் இப்போ வந்து ஒரு நந்தனுக்கு தோன்றிய விஷயம் வந்து இப்ப தோழர் நரசிங்கம் தோணுது. எப்படி வந்து இவனையும் இவன் சார்ந்த சமூகத்தையும் மேலே எடுத்துட்டு போறது அப்படின்றது வந்து அதுக்கு வந்து பகுத்தறிவு பாதை வந்து ஒரு பாதையா இருக்கும் போல இருக்கு அப்படின்றதுதான் வந்து இவனுடைய ஒரு வெளிச்சம் வந்து சுயமரியாதை பகுத்தறிவு இயக்கம் வந்து ஒரு வெளிச்சம் அப்படின்றது வந்து அப்படின்ற ஒரு உண்மை வந்து தோழர் நரசிங்கத்தோட ஒப்பீனியனா இருக்கு. இப்போ அந்த வேதியர் வீட்டுல ராமநாதன் இருந்தான் இல்லைங்களா, அந்த விஸ்வநாத் பண்ணையாரோட பையன் ராமநாதன் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து அவனுக்கு சென்னையில ஒரு மாற்றம் நடக்குது. அவன் வந்து சத்தியாகிரகத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போறான் சென்னையில. கலெக்டர் படிக்கிறது, அதாவது அவன் வந்து இப்ப வந்து கலெக்டர் ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியல்ல போயிடுறான். அவனுக்கு வந்து அவன் வந்து போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது 1930 டைம்ல அவர் வந்து காந்தி வந்து ஹரிஜன இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும், அந்த 24ல வைக்கம் போராட்டத்துக்கு அப்புறம் காந்தி வந்து ஹரிஜன இயக்கம், அந்த இயக்கத்துல போயிட்டு ராமநாதன் சேர்றான். அவனும் ஆதனூருக்கு வரான். எப்படி வந்து தோழர் நரசிங்கம் ஒரு தடவை ஆதனூருக்கு வந்தாரோ, அவர் வந்து என்ன பார்க்கிறாரு, குலம் இவங்களுடைய மற்றவங்க எல்லாம் வந்து இன்னும் அடிமை நிலையில இருக்கிறத வந்து பார்த்தா இப்ப ராமநாதனும் வரும்போது அவனுக்கும் இந்த அடிமை விஷயங்கள் வந்து பிடிக்கல ராமநாதனுக்கும். அதுதான் வந்து இந்த புதிய நந்தன்ல வந்து முக்கியமான விஷயம் என்னங்கன்னா, 2 parallel track. எப்படி வந்து, அதாவது வந்து ஒரு நந்தன் வந்து நரசிங்கம், இப்ப இன்னொரு பக்கம் ராமநாதனுக்கும் அதே ஒரு ஆனா வந்து அதுதான் ரொம்ப அழகா வந்து சொல்றாரு. சமூக படிநிலைகளில் 2 படிநிலையில இருக்கிறாங்க. ராமநாதன் வந்து பண்ணையாரோட பையன், இவன் தோழர் நரசிங்கம் வந்து கூலியாளோட பையன். ஆனா இவங்க 2 பேருக்கும் என்ன தோணும்னா, எப்படி வந்து இந்த மக்களை வந்து மாத்துறது, இந்த மக்களுக்கு விடியலை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்ற ஒரு தேடல் இருக்கு. அந்த டைம்ல ஆதனூருக்கு வரும்போது அதை பத்தி ராமநாதன் யோசிச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஒரு நல்ல நிலவொளியில வந்து அவன் கிணத்து பக்கம் போகும்போது கிணத்துல யாரோ குதிக்கிற சத்தம் கேட்குது. இவன் பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு குதிச்சுட்டு இருப்பா. இவன் வந்து ராமநாதனும் பின்னாடியே எகிரி குதிச்சிருவான் காப்பாத்தலான்னு போன உடனே அவ உள்ள போனோடனே அந்த பொண்ணு வந்து சாமி கிட்ட வராதீங்க, இப்படிதான் புதுமைப்பித்தன், சாமி கிட்ட வராதீங்க, நான் கருப்பன் அவ சும்மானாச்சும் குளிக்கிறேன் அப்படின்னு வந்து அவ சொல்லுவா. இவன் வந்து நான் வந்து நீ விழுந்துட்டியோன்னு நினைச்சேன், உன்னை காப்பாத்தலான்னு வந்தேன் அப்படின்ட்டு ராமநாதன் சொல்றான். சரி நீ மேலே ஏறி வரையான்னு கேட்கிறான். அவ வந்து நான் வரேங்க அப்படின்னு தயங்குறா. அது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த தனிமை, அந்த இரவு, அது வந்து அவங்களுக்கு வந்து இயற்கை வந்து அவர்களை மீறியது அப்படின்றதோட நிறுத்துறாரு. இயற்கை இருவரையும் வென்றது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஆனா அதுக்கப்புறம் ராமநாதனுக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ராமநாதன் வந்து என்ன சொல்றான், ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, ஆனாலும் என் பாவத்துக்கு ஒரே இது வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ன உடனே அவ வந்து சிரிக்கிறா. கருப்பனோட மகள் அல்லது வந்து இவனை நரசிங்கத்தோட தங்கச்சி,
அது எப்படி முடியும் சாமி அப்படின்னு சிரிக்கிறா. அதாவது வந்து அவங்க 2 பேர் மனநிலையும் புதுமைப்பித்தன் எப்படி சொல்றாருன்னா, ராமநாதன் மகத்தான பாவம் செய்து விட்டோம் என்றும், கருப்பன் மகள் சின்ன பொண்ணையோட தயவு எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சாங்க. அது லைக் எப்படி வந்து நம்ம அந்த சொசைட்டி வந்து அவங்க மனநிலையை மாத்தி வச்சிருக்கு. அக்செப்ட் அப்படி நடந்தா கூட அது தயவுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தாங்க அப்படின்றத மட்டும்தான் படம் பிடிக்கிறார். ஆனாலும் வந்து ராமநாதன் வந்து போயிட்டு கருப்பன் கிட்ட வந்து போய் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு, அது என்னோட தப்பு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் இப்படிப்பட்ட புதிய கொள்கைகள் எப்படி கருப்பனுக்கு புரியும்? ஐயோ பாவம், அப்படிலாம் செய்யக்கூடாது என்று கருப்பன் சொன்னதாகவும், ராமநாதனுக்கு இடி விழுந்தது போலானதாகவும் புதுமைப்பித்தன் வந்து இந்த இடத்துல அந்த இப்போ வந்து இந்த அடுத்த நந்தனை நமக்கு காமிக்கிறாரு. இப்போ வந்து அந்த சமூக பட்டிகள்ல 2 நந்தன் இருக்கிறாங்க. இந்த நந்தனால மாத்த முடியுமா அப்படின்ற இந்த சூழ்நிலையில தான் வந்து அங்க வந்து ஆதனூர்ல ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக காந்தி வர்றாரு. அது ஏற்பாட்டை வந்து ராமநாதன் தான் பண்றாரு. கதை முடிய போகுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து காந்தி வந்து வர்றாரு. ஆதனூர்ல 5 நிமிஷம் பேசணும்ன்றது ஏற்பாடு. அப்போ வந்து இவரு இப்ப இங்க வந்து 3 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்து பெரிய பண்ண விஸ்வநாத். அவருக்கு என்ன எய்ம்னா, காந்தி வரும்போது இவர் வந்து இந்த சனாதன புராணங்கள்ல இருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மீட்டிங்ல காந்தி கிட்ட வந்து காமிச்சு எப்படி வந்து சனாதனம் உயர்ந்தது அப்படின்றத காமிச்சு காந்திய வாதத்துல தோற்கடிச்சு தம் பையன் கிட்ட இருக்கிற பைத்தியகாரத்தனமான சத்தியாகிரகத்தை நான் ரிமூவ் பண்றேன் அப்படின்றது அவரோட நோக்கம். ராமநாதனுக்கு வந்து அரிஜன இயக்கம் மட்டுமே புதிய ஒளியை இந்த மக்களுக்கு பாய்ச்ச முடியும் அப்படின்ற ப்ரூவ் பண்றதுக்காக காந்தியை வரவேற்பது ராமநாதனோட எய்ம். தோழர் நரசிங்கம் வந்து உங்களுடைய அரிஜன இயக்கம் வந்து ஒரு போலியான இயக்கம், சுயமரியாதை இயக்கம் தான் வந்து நமக்கு வந்து பண்ணணும், கேள்வி கேட்கணும்னு இவங்க 3 பேரும் காந்தியை பார்க்கறதுக்காக இது வராங்க. காந்தி வந்து ஆதனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு மேடையில பேசுறதுக்காக ஏற்பாடு. இது இந்த டைம்ல வந்து மகாத்மாவாமே காந்தியாமே நானும் பார்க்கறேன் அப்படின்ட்டு கண்ணு தெரியாத கருப்பனும் வந்து வந்துட்டு இருக்காரு பார்க்கணும்ட்டு. ஆனா கண்ணு தெரியாம வரவர் என்ன பண்றாரு, ரயில்வே ட்ராக்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க வந்து ரயில் வந்து அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஏன் ரயில் நடக்கிறாரு, இவர் ஓரம் போக சொல்லலான்ட்டு நரசிங்கம் வந்து அப்பா நடக்கிறாருன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு குறுக்குவழியில வந்து எப்படின்னா ரயில்வே ட்ராக்ல நடந்துட்டு இருக்காரு, குறுக்கு வழியில நரசிங்கம் வராரு, இன்னொரு வழியில வந்து மாலைகள்லாம் எடுத்துட்டு ராமநாதன் வராரு. ஆனா இந்த ரயில்வே ட்ராக் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ட்ரெயின் வர வருது. அந்த ட்ரெயின் வந்து மெட்ராஸ் மெயில் ட்ரெயின். அந்த ட்ரெயின் எப்படி வருதுன்னு வந்து சொல்றாரு புதுமைப்பித்தன். நெற்றிக்கண்ணை திறந்த சிவபிரான் போல் மேல அடிச்சதை போட்டுட்டு மெட்ராஸ் மெயில் ஆதனூர் அந்த வர சிவனுக்கு வந்து ஆதனூர் கிராமம் வந்து அதோட மரியாதைக்கு குறைந்தது, அதனால அங்க நிக்காது, 40 மேகத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு சிச்சுவேஷனை சொல்றாரு. ஒரு சிவன் அதுக்கு வந்து எப்படின்னா அந்த ஆதனூர் வந்து ஒரு சிறு தெய்வம் மாதிரி, ரயில் வந்து ஒரு பெரிய தெய்வம், நெற்றிக்கண்ணை தந்துட்டு வருது, அது ஆதனூர்ல நிக்காது அப்படின்ற சரியான எப்படி இப்பெல்லாம் எழுத முடியுதுன்னு அந்த ரயில் வருது, கருப்பன் நடந்துட்டு இருக்காரு, அந்த ரயில்வே கார்டு வந்து விசில் ஊதி ட்ரெயினை நிறுத்த ட்ரை பண்றான். இவங்க 2 பேரும் நரசிங்கனும் ராமநாதனும் வந்து கருப்பனை இழுத்து ட்ராக் வந்து வெளியே ட்ரை பண்றாங்க. இந்த ஒரு போராட்டத்துக்கு நடுவுல ரயில் வந்து மோதி 3 பேரும் வந்து இறந்துடுறாங்க. 3 பேர் இறந்துறாங்க. ஓகே. கருப்பன், ராமநாதன், இவங்க 3 பேரும் ட்ரை பண்ண அப்புறம் வந்து தோழர் நரசிம்மன் 3 பேரும் இறந்துடுறாங்க. இதுதான் வந்து இது புதுமைப்பித்தனோட வரிகளோட முடிச்சிடுறேன். மூவரின் ரத்தங்கள் ஒன்றாய் கலந்தன, ஒன்றாய் தான் இருக்கின்றன. இதில் யாரை நந்தன் என்பது புதிய ஒளியை இருவர் கண்டனர். ஒருவர் வந்து அகிம்சை அரிஜன இயக்கம், இன்னொருத்தர் வந்து சுயமரியாதை, இருவிதமாக கண்டனர். இறந்த பிறகு சாந்தி ஆகுமா அவர்களுடைய நோக்கம்? சமுதாயத்திற்கு பலிதான், அதை யார் நினைக்கிறார்கள்? பத்திரிகையில் பெரிய நீண்ட செய்திகள், பிறகு ஆதனூரில் கேள்விக்குறி. அதோட வந்து கதையை முடிக்கிறார். இதுதான் வந்து கதையோட தலைப்பு. கதை புதிய நந்தன். இதுலயே போட்டிருந்தோம். ரொம்ப சிறப்பு தோழர் கமலபாரதி அவர்களே. அதாவது எப்படின்னா, நீங்க கதை சொன்ன விதம் அது வந்து உங்களுடைய கருத்துக்கள்
அந்த பெரிய புராணத்துல தொடங்கி அதுக்கப்புறம் அந்த சிறுகதைக்குள்ள போய் புதுமை பித்தன் அவர் எப்படிலாம் அந்த உவமைகளை கையாண்டிருக்கிறார். ஒரு கவிதை போல தான் இருக்கு. அதாவது சிறுகதைன்றதும் ஒரு இன்னொரு கவிதையினுடைய இன்னொரு நீண்ட வடிவம் நாம எடுத்துக்கலாம்ல. சொல்ல விட அதாவது சொல்லாத சில செய்திகள் சிறுகதையிலயும் இருக்கு. எப்படி கவிதையில சிலதை வந்து நம்ம சொல்ல மாட்டோமோ, அதே போல சிறுகதைக்கான தன்மையும் அதுதான் அப்படின்றாங்க. நீங்க எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது ஒரு சிறுகதையில அப்படின்னு. அது புதுமை பித்தன் நம்ம கேட்க வேண்டாம். நிறைய மிக சிறப்பான கதைகளை அந்த சமூக பார்வையோடு எழுதியிருக்கக்கூடியவர் புதியநந்தன். நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா தோழர் செல்வா, தோழர் வாஷிங்டன் சிவா, வடிவேல் ராமசாமி அவர்கள், நியூஜெர்சி பாலா, உமா ராமலிங்கம் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். முதல்ல தோழர் செல்வா, ஏன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா கதை கேட்டுட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல அது கேட்டேன். அவரோட ஊம்கோட்டினேன் நான் அவர் சொல்லும்போது. புதுப்பித்த இந்த கதை எழுதுனா வந்து எனக்கு தெரியாம இருக்கிறதே வந்து ஒரு வெக்கமா இருக்கு. எப்படி படிக்காம விட்டேன்னு. அதாவது இதுல நந்தனோட ஒரிஜினல் கதையில ரைட் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் பதிவு செய்யப்பட்டது வந்து நந்தனார் திரைப்படங்களை நீங்க எளிதா பார்க்கலாம். இதுல வந்து சனாதனம், அப்புறம் ஒரு எளிய ஒடுக்கப்பட்ட வந்து சிவனை சிவ பக்தன் வந்து எப்படி அந்த சிவனை அடையாமல் சிதம்பரத்தை அடையாம வந்து அவர் எடுத்து கொள்ளப்பட்டாங்கிறத நம்மளுக்கு தெரியும் அந்த கதை. அவர் ஏன் இது புதிய நந்தன் சொல்லும்போது நவ காலனிய உலகத்துல ஆங்கில போராட்டம் நடக்குது, காந்தி இயக்கம் நடக்குது. அப்போ வந்து இன்னொரு கேரக்டர் வந்து இதுல வந்து 2 உருவாக்கம் வருது. சரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நந்தனோட இதுல வந்து சனாதனம், அப்புறம் ஒடுக்கப்பட்ட இனம், அதுல வந்து அவங்க பரிதாபமா எரிக்கப்படுறாங்க. அது மீது ஒண்ணு இல்லை. இதுல வந்து ரெண்டு லேயர் உருவாக்குறாரு. ஒண்ணு வந்து மனசாட்சி உள்ள ஆனா சனாதனத்தை நம்புற ஒரு உருவம் அவர் சொல்லிட்டாரு, ராமநாதன். இன்னொன்னு வந்து காந்தி இயக்கம். அப்புறம் இன்னொன்னு கொண்டு வர்றாரு பெரியாருடைய பகுத்தறிவு இயக்கம். 3 கொண்டு வர்றாரு. ரைட். எல்லாருமே இறக்குறாங்க. ரைட். எனக்கு தெரியல அந்த இறக்கும் போது பகுத்தறிவு இயக்கம் பேசினவங்க கதைக்குள்ள வர்றாங்களான்னு எனக்கு அந்த கடைசி இன்ஸ்டன்ட்ல தெரியல. வந்து புதிய பித்தன் வந்து இந்த சமூகம் கொதித்தெழுகிறது, சமூகம் ஒரு மாற்றத்துக்காக விளைகிறது. அதை வந்து ஆங்கிலேய காலனித்துவம் எந்த விதத்திலும் பயன்படவே இல்லை. ஆனால் ராமசாமியோட இயக்கம் அதுக்கு உதாரணமா அதுக்கு வந்து இருக்குங்கிறத ரொம்ப பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து புதிய பித்தன் வந்து பெரியாருடைய இயக்கத்தை பதிவு பண்ணாருங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, தெரியாம இருக்கிறது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றபடி குறியீடு 3 பேர் இறக்குறது எல்லாமே வந்து பெரிய விஷயம் இல்லை, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த 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 சிறுகதையை நீங்க வந்து பதிவு செஞ்சது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து புதிய பித்தனுடைய பல கதைகள் அவங்களை பத்தி விமர்சனங்களை படிச்சவங்கிற முறையில இது எனக்கு வரல. எங்களுக்கு ஏன் வரல, புது படிப்புக்கு ஏன் வரலங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அதுக்கான ஒரு கட்டுரை எழுததான் போறேன், பதிவு எழுததான் போறேன். ரொம்ப நன்றி தோழர். சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி. தோழர் சிவா. நீங்க அனுப்பிச்சீங்க காலம் வர உடனே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்பு தம்பி கமலபாரதி சிறப்பா இருந்தது. நீங்க ஓய்வு கிடைச்சதுன்னா பிரபஞ்சனோட பெண்மை வெல்க அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சு பாருங்க. நானும் எல்லா கதையும் படிக்கிற மாதிரி தான் படிச்சிருக்கேன். அதே மாரி மாறுபட்ட கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாரு அவரு. அதனால நீங்க வந்து இப்போ இந்த புதுமை பித்தனோட இந்த நந்தன் கதையையும் அதே போல அதுவும் வந்து நீங்க வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நியூஜெர்சியில வந்து முதல் முறையா நந்தன் கதையை வந்து தமிழ்ச்சங்க பேரவை வந்து மேடையில் ஏத்துனாங்க. நந்தன் கதை. அதுக்கப்புறம் தான் அந்த விழிப்புணர்வே வந்துச்சு நமக்கு. நந்தன் கதை வந்து சிதம்பரத்துக்கு போனார், சிவபெருமானை பார்க்க முடியல, நந்தனை உள்ள விட முடியல அப்படின்னு அறவரையா தெரிஞ்சா கூட ஒரு பறை இசை மூலம் அந்த கதையை சொல்லப்பட்டு மிக பிரபலமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவில் தமிழ்ச்சங்க மேடைகளில் பேரவை மாநாடுகளில் தொடர்ந்து பறை இசை இசைக்கப்பட்டிருக்கு. அதனால உங்களுடைய பார்வை சிறப்பா இருக்கு. நீங்க ஓய்வா இருக்கும்போது எழுதுங்க, முகநூல்ல எழுதுங்க. எழுதுனீங்கன்னா அவங்க எல்லாரும் படிப்பாங்க. அது வந்து ஒரு புதிய பார்வையா இருக்கும். சுருக்கமா எழுதுங்க. சிறப்பு. மிக்க நன்றி தம்பி கமலபாரதி. நன்றி தோழர். ஒரு கேள்வி இருக்கு கமலபாரதி. இப்போ
இப்போ அந்த பகுத்தறிவு பேசின ஒரு கேரக்டர் வந்து அந்த காந்தி நரசிம்மன். வரும்போது இன்ஸ்டன்ட் நரசிம்மன், ரைட்? ஆமா. காந்தி ஒரு இன்ஸ்டன்ட்ல அவருக்கு என்ன நேர்ந்தது எனக்கு கொஞ்சம் அவரும் வந்து அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாருங்க. அது அவர் வந்து என்ன சொல்றாங்க இந்த கதையை வந்து சொல்றவங்க வந்து என்னங்கன்னா வந்து ரெண்டு இயக்கங்களும் தனித்தனியாம இல்லாம ஒன்னா சேரணும்ன்ற ஒரு நோக்கம் ஒருவேளை புதுமைப்பித்தனுக்கு இருந்திருக்கலாமோ அப்படின்றது வந்து இருக்கலாம். ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு எந்த காலகட்டம் அவர் சொல்றாரு அவர் எழுதின இது சிறுகதை வந்து எழுதின காலகட்டம்? இது என்னங்கன்னா இதுக்கு வந்து அந்த நல்ல கேள்விங்க. இது என்ன சொல்றாங்கன்னா வந்து 1931ல வந்து பெரியார் எக்ஸாக்ட்லி. ஏன் 1931ல பெரியார் வந்து ரஷ்யா எல்லாம் போய் போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. வந்துட்டு பகுத்தறிவு அந்த சோசியலிசம் இது ரெண்டுமே வந்து அரசியல்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து பெரியாருக்கு வருது. புரியுது. அதுக்கப்புறம் 1934ல வந்து ஈரோடு பாதை அப்படின்ற அந்த ஒரு அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன பண்றாங்க, கட்சியே சுயமரியாதை கட்சியை வந்து ரெண்டு பாதையில, ஒண்ணு அரசியல்லையும் இன்னொன்னு வந்து சமூக பாதையிலையும் போகணும். எக்ஸாக்ட்லி. அந்த சமூக பாதையை லீட் பண்ணவர் பேரு ராமநாதன். அந்த இயக்கத்தை எக்ஸாக்ட்லி. அவர் வந்து குறிப்பா வந்து இந்து சமுதாயத்துல இருக்கிற கொடுமைகள்னு நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு போனா, கிறிஸ்துவ சமுதாயத்துல இன்னும் வந்து பாதிரியார்கள் உங்க பணத்தை எடுத்துட்டு நிறைய அனுபவிக்கிறாங்கன்ட்டு நிறைய சர்ச் கோயர்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு இது படிக்கிறேன் நான் அவரோட இது. அந்த காலகட்டத்துலதான் வந்து இந்த கதையை எழுதுறாரு புதுமைப்பித்தன். எந்த வருஷம் சொல்லுங்க புதுமைப்பித்தனோட கதை? 1935. இந்த கதை 1935ல எழுதின கதை. 37 மேக் சென்ஸ். ஏன்னா செல்வா இந்த புதுமைப்பித்தன் சிறுகதை வந்து ஒரு தொகுப்பா வந்து புத்தகம் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சிவா, ஒரு நிமிஷம் வீட்டுல இருங்க. கோ டு தி பாயிண்ட். சோ கமலபாரதி 37ல மட்டும்தான் 37ல வந்து அவருக்குள்ள ஒரு ரிபல்னஸ் உருவாகுது பெரியார் கிட்ட, ரைட்? அவரு காங்கிரஸ்குள்ளே தான் இருக்காரு, ரைட்? அப்புறம் எப்போ வந்து பிராமணாக இயக்கத்துக்குள்ள போறாரு, மாற்றம் 25ல வெளில வந்துடுறாரு பெரியார். 24, 25 இது வந்து 10 வருடங்கள் கழித்து அவர் 24 அவர் வந்துடுறாரு. ஆசம். இப்போ நாம இதை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கூட அவரு பெரியார் வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு ரொம்ப அக்ரெசிவா போல. ஆனா இதை வந்து ஏன்னா அக்ரெசிவா போயிட்டா புதுமைப்பித்தன் வேற மாதிரி எழுதியிருப்பாரு. அவர் வந்து எல்லாமே பண்றாரு. ஆனா நீங்க கரெக்ட் பண்ணுங்க கனிமொழி, பெரியார் அக்ரெசிவா வந்தது 40கள் ஆரம்பத்துல. ரொம்ப அக்ரெசிவா வந்தது. இல்ல ஏன் தெரியுமா? இப்போ வந்து பாரதியார் எப்ப இறந்தாரு சொல்லுங்களேன்? 1920 இல்ல 20s இறந்துருவாரு. இல்ல 21 நினைக்கிறேன். 21. ஏன்னா இல்ல இப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பாரதியார் வந்து பெரியார் வந்து ரிபல் ஆனது அப்ப நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பெரியார் ஏற்கனவே ரிபல் ஆயிட்டாரு. அப்ப வந்து பாரதியார் ஒண்ணு பதிவு பண்றாரு, ரொம்ப பெரிய விஷயம். பாரதியார் பாருங்க, காந்தியோட இயக்கம், ரைட்? பெரியார், ரைட்? புதுமைப்பித்தன் மாதிரியான ஒரு ஆழ்ந்த இலக்கிய எழுத்தாளர்கள். பாரதியார் என்னமா பதிவு பண்ணியிருக்காரு இறக்கும்போது, இது எங்க போய் முடியுமோன்னு பயந்துக்கிறார். சனாதனம் வந்து கெட்டு போயிருமோ, இது பதிவே பண்ணியிருக்காரு பாரதியார், இது எங்க போய் முடியுமோன்ட்டு இருக்காரு. இதை வந்து புதுமைப்பித்தன் அழகா உள்வாங்கி இருக்காரு. ஆனா அவர் வந்து பெரியார வந்து முழுக்க வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா அவர் ரிபல்னஸ் ஒத்துக்கிறாரு. சீக்கிரம் முடிச்சிடறாங்க கலைமணி, ஒரு 2 நிமிஷம். அவர் ரிபல்னஸ் ஒத்துக்கிறாரு. ஆனா இங்க பாருங்க, புதுமைப்பித்தன் அதுக்கப்புறம் மாறிட்டார். புதுமைப்பித்தன் சாபமோஷன் எழுதும் போது எழுதியிருந்தானா இது இப்படி இருக்காது. ஏன்னா அந்த அந்த பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் கொண்டிருக்க மாட்டார் அந்த ரயில்வேல, ரைட்? அவர் கொன்னவர் தான் 40கள் எழுந்தான்னு வச்சுங்களா, அவர் தான் போய் ரயில்வே கார்டு ஆகி காப்பாத்திருப்பார் என்பது என்னுடைய சொல்லிக்கொண்டு ஐ கோ டு மியூட். அட்டாசம். எனக்கு இந்த கதையே தெரியாதுக்கு வெக்கமா இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் யூ. செல்வா புதுமைப்பித்தன் சிறுகதைகள்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் 50 நாள் 100 நாள் கொடுத்து ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்காங்க, தம்பி பதிப்பகம். அதை நம்ம வரவழைச்சு கொடுக்குறேன் நான். புதுமைப்பித்தன் சிறுகதைகள் எல்லாமே அதுல இருக்கு, முக்கியமான சிறுகதைகள். அது இல்ல புதுமைப்பித்தன் நிறைய வாசிச்சங்கிற பெரியல தான் நம்ம இதை பத்தி அவருடைய கருத்தாக்கம், அந்த காலகட்டத்தில் அவர் சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இதுல பெரியார் வந்தது, பாரதியார் வந்தது, காந்தி வந்தது, ரைட்? இந்த கட்டத்துல அவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், புதுமைப்பித்தனுடைய
சிந்தனை டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு 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 ரொம்ப ஒரு பெரிய அற்புதமான எழுத்தாளர், ஜீனியஸ். அவருக்குள்ளேயே வந்து இந்த உலக அரசியல், ஒரு பக்கம் காலனி ஆதிக்கம், ஒரு பக்கம் பெரியாருடைய இயக்கம், ஒரு பக்கம் இது இதெல்லாம் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பதிவு பண்ற பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? நாட் டாக் அபவுட் ஆபரேஷன்ஸ். ஓகே, வடிவேல் தோழர், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? அதுக்குங்க நான் முதல் முறையா அதுல கலந்துக்கிறேன். எனக்கு புத்தக வாசிப்பு வந்து எனக்கு கமலுடைய நண்பர் தான். நாங்க மேரிலாண்ட்ல தான் ஒன்னா இருக்கோம். புத்தக வாசிப்பு வந்து அதுல வந்து அதாவது கதையாசிரியர் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, பல கோணங்கள் இருக்கு. ஒரு படத்துல வந்து கடைசியில கிளைமேக்ஸ்ல டைரக்டர் வந்துட்டு நம்மளுடைய ரசிகர்களுடைய பார்வைக்கே வந்து கிளைமேக்ஸ் விட்டுற மாதிரி இதுல வந்து நிறைய பொருத்தி பாக்குற மாதிரி இன்னும் வந்து இந்த காலத்துக்கு இன்னும் இந்த விஷயங்கள் வந்து நிகழ்காலத்துக்கு அதை வந்து நாம ஒட்டி போற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்ததுன்னு ஒரு விருத்தத்துக்குரிய விஷயம். ஐ திங்க் இந்த கூட்டத்தில் நான் கலந்துகிட்டது புத்தக வாசிப்பை வந்து இப்படி இன்னொரு கோணத்துல பார்க்கணுன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி. இந்த இலக்கிய வட்டத்தினுடைய நோக்கமும் அதுதான். நாம நிறைய நூல்கள் படிக்கணும், இலக்கியம் சார்ந்து. அதே நேரத்தில் அது வெறும் தமிழ் இலக்கியமாக தான் இருக்கணும்னு இல்லை. தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் மற்ற இலக்கியங்களையும் நாம் ஆராய இருக்கிறோம். எப்பவுமே அந்த காலகட்டத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ 1935 எழுதியிருக்காருன்னா அன்றைய காலகட்டம், அன்றைய அரசியல் சூழல், அந்த எழுத்தாளர் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. சில நேரத்தில் அந்த அரசியல் நிலைப்பாடுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம்னு தோணும். ஏன்னா எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்கன்றதை தாண்டி அந்த கதை வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். அதையும் நாம பார்க்கணும். தோழர் வடிவேல் சொன்ன மாதிரி இன்னைக்குமே அந்த பிரச்சனைகள், ஜாதிய பிரச்சனைகள் நம்ம சமூகத்துல இருக்கு. தோழர் நியூஜெர்சி பாலா. வணக்கம். முதல்ல நீங்க இதை தொடர்ச்சியா நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி கமலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முழு கதை கேட்க முடியல. நம்ம வாஷிங்டன் சிவா சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம அமெரிக்க திமுக சார்பா சில வருடங்களுக்கு முன்னாடி அவரோட முயற்சியிலையும் இன்னும் ஒரு பல பேரும் சேர்ந்து அந்த புத்தகம் கொண்டு வந்தோம். அதுல நம்முடைய நண்பர்களோட பேர் கூட இருக்கு, நம்ம புதுமை பித்தன் சிறுகதைகள்னு. இல்ல, அது நீங்க சொன்னதுல அந்த கருத்து நான் வந்து ஒரு முறை ஒரு எழுத்தாளர் இமயமன்னன்கிட்ட கேட்டேன். இந்த அவர் எழுதின திருநீர் சாமின்னு ஒரு புத்தகத்துல வந்து இந்த கதையோட இது வந்து முடிவு வந்து வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னா அவர் சொன்னாரு, அது வந்து ஆத்தரோட, அது கிரியேட்டரோட கிரியேட்டிவிட்டி பொறுத்துட்டாரு. அதனால அதுல நம்ம வந்து தலையிட முடியாது. பாலா இல்ல, ஏன்னா இது வந்து அழகா இவர் கமல் பாரி சொன்னாரு. ஏன்னா எழுதுனது 1937. ஓகேங்களா? புதுமை பித்தன் வந்து சாமகிருஷ்ணன் எழுதுனது வந்து 42 நினைக்கிறேன். கரெக்ட் பண்ண கமல பாரதி, 42 கொஞ்சம் லேட்டு. ஏன்னா எந்த வருஷம் பாருங்க, சாமகிருஷ்ணன் எழுதுனது வந்து அவர் கதையெல்லாம் அப்பதான் வந்திருக்கும் 36. ஏன்னா இது வந்து அற்புதமான காலகட்டம். ஏன்னா இது வந்து பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். ஒரு பக்கம் சனாதனம், பார்ப்பனருக்குள்ளேயே வந்து ரிபல் உருவாங்கினாங்க. அது ஒண்ணு, அதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து காந்தி இயக்கம் உருவானது. காந்தி இயக்கம் முன்னாடியே பார்ப்பனருக்குள்ள ரிபல் உருவானாங்க. அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்திருக்கு ஒரு சிலருக்கு. அப்புறம் வந்து காந்தி இயக்கம் வந்து காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து வரும்போது அவர் வந்து ஒரு சில விஷயங்களை கொண்டு வராரு. அதை வந்து மக்களை ஒன்று திட்டும் போது இதை கொண்டு வர்றாரு காந்தியோட இது. அதுக்கப்புறம் பெரியாருடைய அந்த பெரியாரிய நீதி கட்சி அதோடைய இது வருது. எல்லாருமே வந்து எதுவுமே ஸ்பைசியா இல்லை, எதுவுமே உடைச்சு நொறுக்கல, எதுவுமே நந்தனுக்கு உதவு பண்ணல, எதுவுமே நந்தனை காப்பாத்தல, நந்தன் சாகதை எதுவும் காப்பாத்தல. அப்ப வந்து பெரியார் உக்கரமாகிறாரு. ரைட்? உக்கரமாகிறாங்கிறது எப்படி அவதானம் பண்ணாருன்னு தெரியாது. ஆனா நீங்க சாப விமர்சனம் படிக்கணும் பெரியாரோட. கமலபாரதி உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் படிச்சிருக்கேன். அடிச்சு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பாரு. செருப்பு கழட்டி அடிச்சிருப்பாரு அந்த கதையில. அந்த கதையை படிச்ச உடனே கல்கியும் ராஜாஜியும் குதி குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், கமலாபாரதி, அடுத்து நானும் நீங்களும் சேர்ந்து நான் பெரிய வட்டத்தில் கொண்டு வரலாம். கனிமொழி, அதேதான் செல்வா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் அதை முழுசா முடிக்கல.
ஒண்ணு வந்து ஆத்தரோட கிரியேட்டிவிட்டி, அது ஒண்ணு, ஒரு பாயிண்ட், அதை விட்டுருங்க, அது அவங்களோட சுதந்திரத்துல நம்ம தலையிட முடியாதுன்றது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பாரதியாரோட பாடல்களை எடுக்கும்போது பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரிதான் எழுத முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதே காலகட்டத்துல கிட்டத்தட்ட வாழ்ந்த பெரியாரும் புதுமை பித்தனும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி எழுதியிருக்காங்க. சோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது என்னன்னா, நான் ஒரு பதில் சொல்றேன். இருங்க, பாரதியார் நினைச்சிருந்தா பார்ப்பனியத்தை எதிர்த்து எழுதியிருக்கலாம், புரியுதுங்களா? அது அந்த காலகட்டம்லாம் ஒரு இதுதான். நான் பதில் சொல்றேன். ஏன் தெரியுமா? இலக்கிய சண்டையாவே இல்ல சண்டை இல்ல. பாரதியின் கள்ள மௌனம்னு மருதையனும் நம்ம மதிமாறன் எழுதுற புத்தகத்தை நான் வந்து Facebookல பதிவு போட்டிருக்கேன். ரைட், நான் திருப்பி அதுல உங்க எல்லாத்துக்கும் அனுப்புறேன். நீங்க பாரதி வந்து சனாதி தாண்டவனே கிடையாது. காந்தியே சனாதி தாண்ட ஆள் கிடையாது. பாரதி ஒரு சனாதனவாதிங்க. ரெண்டு பேரும் இல்ல, பாரதியை தாண்டல, காந்தியும் தாண்டல. இத வந்து தலைவரே தயவு செய்து எனக்கு அலோவ் பண்ணுங்க. ஏன்னா அது ஒரு ஹோம்ஒர்க் பண்ண நான். அதுல வந்து மருதையனும் மதிமாறனும் 2007 வந்து பாரதியின் கள்ள மௌனம், பாரதி பக்தரின் கள்ள மௌனம் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஓகே ரைட். இவங்கெல்லாம் வந்து இவங்க பெரிய தோத்த இடம் அதுதான். ரைட், பெரிய இவங்க தேசியத்தின் பிரகாரம், இலக்கியத்தின் வடிவத்திலும், ஓகே, சத்தியத்தின் வடிவத்திலும், ரைட், எல்லாமே வந்து இவங்க வந்து எதையுமே தாண்டலைங்கிறத அவங்க டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பதிவு நான் Facebook போட்டிருக்க, பாருங்க. அதை நம்ம தனியா பேசுவோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஐடியல் கிடையாது. ஆக்சுவலா பாரதியே ஒரு ஐடியல் கிடையாது நம்மளுக்கு. ஓகே, பாரதி இருங்க நம்ம இது ஆஃப்லைன் ஒரே நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணி நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து பெரியார வந்து அரசியலையும் புற உலகத்திலையும் தான் பெரியார் எடுத்துக்கிறோம். ஆக உலகத்திலும் இலக்கியத்திலும் நம்ம புதுப்பித்தனை நாம பத்தி பேசுறோம். அதை கமலாபதி பேசுறாரு. 37 இதை எழுதின புதுப்பித்தன் 40களிலும் 50களிலும் 50 ஆரம்பத்திலும் சாபமோஷத்துக்கு வந்து அடைகிறாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பேசுறோம். ஓகே, அப்போ வந்து ஒரு பக்கம் இலக்கியவாதிகளாக அறியப்பட்ட நம்மளுக்கு வந்து இந்த ஒரே நான் பிராமின், ரைட், வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இவரு தான் புதுப்பித்தன் தான். புதுப்பித்தனுடைய ஜுவாலையை தாங்க முடியாம தான் சாபமோஷத்துல அத்தனை செருப்படி வாங்கினாங்க. அது நம்ம எவ்வளவு பேசுவோம். நான் மியூட்ல போறேன். கோகட். சாரி பாலா. தொடர்ந்து வந்து இல்ல அது கரெக்ட் தான். நானும் அதே தான் சொல்ல வர்றேன். என்னன்னா, பெரியார வந்து நீங்க வந்து எந்த இதுலயும் அடக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து உண்மையா பேசணும், உண்மையா உறக்க பேசணும், உண்மையா, அதாவது மாற்றமே எல்லாம் பேசினாரு. அதுதான். வாழ்த்துக்கள். நன்றி தோழர். நம்ம முதல் நிகழ்ச்சியே வந்து ரொம்ப நிறைய இலக்கிய இத டிபேட்டா மாத்திருங்க. இல்ல, அந்த கதையுடைய தன்மையும் அதுதான். அது வந்து ஒரு நல்ல காலம் கடந்தும் நம்மள பேச வைக்குது இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், எனக்கு நான் திமுககாரன் தான். நான் வந்து தீவிர நவீன இலக்கியவாதி. எனக்கு திமுககாரனுக்கும் 30 வருஷம், குறைந்தபட்சம் 15 வருஷம் சண்டை. நான் வந்து நவீன இலக்கியத்தை தூக்கி பிடிக்கிறேன்ட்டு. ஆனா இந்த விஷயம் வந்து எந்தவித சண்டையும் இல்லாம நவீன இலக்கியங்கிற பேர்ல பாரதியார், அதுக்கப்புறம் வாவிஸ் ஐயர் எல்லாமே முழுக்க சமாஜ் சாப்பிட்டு போகும்போது மிகப்பெரிய தீட்சணியமான குரல் புதுப்பித்தன் கிட்ட தான் வந்தது. அந்த புதுப்பித்தனுடைய 37 நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கமலபாரதி பதிவு பண்ணியிருக்காரு. இது எனக்கு சத்தியமா ஒரு சிறுகதையே தெரியாது. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கண்டிப்பா தோழர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நிகழ்ச்சி வந்து அடுத்த மாதம் 1 அப்படி நடத்தலாம் அப்படின்றது நம்முடைய எண்ணமாக இருக்கு. பாப்போம் அது எப்படி போகுதுன்னு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேர் நான் கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாமா? ரெக்கார்டிங் ஸ்டாப்